பிள்ளையான் கைதை தொடர்ந்து தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெற்று வருகிறது. பிள்ளையானின் சகாக்கள் மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள், இராணுவ தளபதிகள் என முக்கிய பெரும் புள்ளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதன் காரணமாக தென்னிலங்கையிலும் சரி கிழக்கிலும் சரி அச்சம் எழுந்துள்ளது. குறிப்பாக கிழக்கிலங்கையில் விடுதலை புலிகள் கட்சியின் குறிப்பாக பிள்ளையானுடைய கட்சி உறுப்பினர்கள் பலர் திக்கு தெரியாமல் ஓடித்திருக்கிறார்கள். கட்சியின் உறுப்பினரிலிருந்து தாங்கள் விலகுவதாக தங்களுடைய முகப்புத்தகத்தில் அறிவித்துவிட்டு கட்சிக்கும் எமக்கும் சம்பந்தமில்லை என தெரிவிக்கும் நிலையில் அவர்கள் அவ்வளவு அச்சமடைந்த நிலை காணப்படுகிறது. ஏனெனில் நாளுக்கு நாள் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 3வது ஒரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக அதிரடி காட்டி வரும் குற்றப்புலனாய்வு பிரிவு இனிய பாரதியின் இன்னொரு சகா அவருடைய வலது கையென கருதப்பட்ட வெலிக்கந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்ற சந்தேக நபர் கைது செய்யப்படுகிறார். இவரின் கைதின் காரணியும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வதை முகாம் தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வதை முகாம்களின் தலைவராக இவர் செயற்பட்டுள்ளார். பிள்ளையான் நடத்திய வதை முகாம்கள், பிள்ளையானின் பின்னணியில் இருந்தவர்கள் யார், ராஜபக்சக்கள் பக்கம் கை நீட்டும் நிலை தற்போது உருவாகியுள்ளது என்பது விசாரணைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகி வருகின்றமை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பாலகிருஷ்ணன் சபாபதி மட்டக்களப்பு கிரானில் வைத்து செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் வருகை தந்தனர். அவர்கள் இந்த அதிரடியான கைதை மேற்கொள்கிறார்கள். டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார், அவரது சகாபான சசீந்திரன், தவசீலன் ஆகியோர் 28ஆம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 6ஆம் திகதி அளவில் மட்டு சந்திவெளி பகுதியில் வைத்து சிஐடியினர் கைது செய்தமை அனைவரும் அறிந்த விடயம். இந்த கைதில் இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வெலிக்கந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த வதை முகாமிலிருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவுமான அப்பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதி கிரான் பைரவர் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று மாலை 4 மணியளவில் சிஐடி சுற்றி வளைத்து இந்த கைதினை மேற்கொள்கிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை சிஐடி மேற்கொள்கிறது. இந்த வேளை இனிய பாரதியை கைது செய்து விசாரணையின் பின்னர் இனிய பாரதியின் முன்னாள் சாரதி செந்தூரன், அவரது சகாவான சந்திவெளியைச் சேர்ந்த சசீந்திரன் தவசீலன் மற்றும் இன்னுமொரு சகாவான விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாப் என்றழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட 4 பேர் இதுவரை இனிய பாரதியின் கூட்டாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் பிரதேச சபை தவிசாளனுடைய மரணம் தொடர்பில் கைதுகள் இடம்பெற்றாலும் இப்பொழுது அவர்களுடைய மயானம் மற்றும் திருக்கோவில் முகாம் மற்றும் பல்வேறு ஆயுத முகாம்கள் தொடர்ச்சியாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டதுடன் தோண்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினமும் தம்புவில் இந்து மயானத்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் சோதனைகளை மேற்கொள்கிறார்கள். அந்த நிலையில் மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமின்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். அவற்றை கண்மூடித்தனமாக மறுத்து வந்த பிள்ளையான் இப்பொழுது சிஐடி விசாரணையில் இனிய பாரதி கக்கிய உண்மைகள் காரணமாக மக்கள் கூறி வந்த விடயம் உண்மையாகின்ற காலம் நெருங்கியுள்ளது. இந்த நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்புவில் இந்து மயானத்தில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதி கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கல்முனை அலுவலக பொறுப்பாளர் மற்றும் தொப்பி மனாப் மற்றும் தற்போது விக்னேஸ்வரன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனைகள் இடம்பெறுகிறது. இங்கு மீட்கப்படும் பொருட்கள் மற்றும் சில முக்கிய படுகொலையாளிகள் தொடர்பான விடயங்கள் வெளியாகும் என்பதில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மிகவும் ஆணித்தனமான விடயமாக மிகவும் உறுதிபூர்வமாக நம்பிக்கொண்டு இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக பிள்ளையான் மறைத்து வந்த பல்வேறு உண்மைகள் வெளிவரும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கிய சம்பவமாக லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆட்கொணர்வு மனுவினுடைய வழக்கு இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்த நிலையில் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளனர். ஆட்கொணர்வு மனு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் உள்ளதன் காரணமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை
இருந்து கோட்டபய ராஜபக்ச தன்னுடைய சாட்சியத்தை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மேல் நீதிமன்றம் அதனை நிராகரித்திருந்த நிலையில் மீண்டும் உறவினர்கள் உச்ச நீதிமன்றத்தில் அவர் அழைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டனர். இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அழைக்கப்பட்ட நிலையில் சில முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றுள்ளது. கோட்டபய சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் அவர் நாட்டினுடைய கொழும்பு மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களில் வந்து இது தொடர்பாக அவர் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு அவர் ஒருபோதும் வருகை தர மாட்டார் என கூறினார்கள். ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் கோட்டபய ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு பிரச்சினை உள்ளதாகவும் எனவே அவர் யாழ்ப்பாணம் வர விரும்பவில்லை, அதனை தவிர்ப்பதாகவும் யாழ்ப்பாணம் தவிர்ந்த நாட்டின் ஏனைய வேறு எந்த மாவட்டம் அல்லது கொழும்பில் தான் இது தொடர்பான சாட்சியத்தை அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக தம்முடைய பிரதிவாதி தயாராக இருப்பதாக குறித்த சட்டத்திறனிகள் அங்கு உயர் நீதிமன்றத்தில் தம்முடைய வாதங்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் லலித் குகனுடைய தந்தை பதிவு செய்த வழக்குக்கு சார்பாக வாதாடிய சட்டத்திரணி ஒரு இருவேளை இடைவிட ஏற்றுக்கொள்கிறார். அப்படியெனில் அவருக்கு விரும்பிய ஒரு இடத்தில் அல்லது கொழும்பிலோ இந்த சாட்சியத்தை வழங்குவதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்ற கருத்தினை குறிப்பிடுகிறார்கள். எனினும் உயர்நீதிமன்றம் இந்த இவருடைய கோரிக்கையை கோட்டபய ராஜபக்சவினுடைய கோரிக்கையை யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு அனுப்பி யாழ்ப்பாண நீதிமன்றத்தின் முடிவின் பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது 2011ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்படுகிறார்கள். மனித உரிமை ஆர்வலராக இருந்த லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் 2011ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்படுகிறார்கள். எனவே அது தொடர்பாக ஆட்கொணர்வு மனு தொடர்பில் வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கோட்டபய ராஜபக்ச உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கிறார். இதன் தொடர்பாகவே இந்த விசாரணைகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கோட்டபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த நிலையில் எவ்வாறாயினும் தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது கட்சிக்காரர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு பதிலாக கொழும்பு நீதிமன்றம் ஒன்றில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கிறார். இந்த நிலையிலேயே நீதிபதி இவ்வாறான உத்தரவை பிறப்பிக்கிறார். 2011 டிசம்பர் 9ஆம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக அவர்களது உறவினர்களால் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்சவுக்கு அந்த 2019ஆம் ஆண்டு அறிவித்தல் அனுப்பப்படுகிறது. கோட்டபய ராஜபக்சவே முக்கிய சூத்திரதாரியாக குறித்த வழக்கில் சந்தேக நபராக பிரதியிடப்பட்டதன் காரணமாகவும் அந்த காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இவர் பதவி வைத்ததன் காரணமாகவும் அனைத்துக்கும் உச்சகட்ட பொறுப்பில் இவர் இருப்பதன் காரணமாக இந்த அழைப்பு இவருக்கு விடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் இருந்து 2019ஆம் ஆண்டிலிருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என கூறி தொடர்ச்சியாக குறித்த அறிவித்தல் அனுப்பும் முடிவுக்கு கோட்டபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். குறித்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க கோட்டபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அறிவித்தலை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த நிலையிலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் குறித்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலேயே உயர்நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று இன்றைய தினம் இவ்வாறான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றது. இன்றைய தினம் லலித் மற்றும் குகன் ஆகியோருடைய காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக குகனுடைய தந்தை ஏற்கனவே போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்கினார். நேற்றைய தினம் இந்த வாக்குமூலம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஏற்கனவே பல முறை வாக்குமூலம் வழங்கியிருந்த போதிலும் தற்போது அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் ஆட்சி தற்பொழுது இடம்பெற்று வருவதன் காரணமாக மீண்டும் போலீஸ் திணைக்களம் சென்று போலீஸ் மா அதிபரின் தலைமையின் கீழ் உள்ள விசேட விசாரணை பிரிவில் அவர் இந்த சாட்சியம் வழங்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டார். தன்னுடைய மகன்கள் தொடர்பாக ஆட்கொணர்வு மனு இப்பொழுது நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக அவர்களை நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சந்தேக நபர்கள் அல்லது அவர்கள் குற்றம் சாட்டும் நபர்கள் அதற்கான பொறுப்பை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை காலங்களாக தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைகள் தொடர்பான சாட்சியங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிரதான உதாரணமாக செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை குறிப்பிடலாம். இன்றைய தினமும் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டது. இன்றைய தினமும் ஒரு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியுடன் ஒரு சிறிய பிள்ளை அல்லது சிறிய ஒரு குழந்தை என கருதப்படுகின்ற ஒரு சிறிய எலும்புக்கூடு அதில் அரவணைக்கப்பட்ட வகையில் இன்றைய தினம்
மீட்கப்பட்டது. இவ்வாறு நாளுக்கு நாள் பல்வேறு வகையான உடலங்கள் மீட்கப்படுவதன் ஊடாக இந்த இனப்படுகொலையினுடைய சாட்சியாக செம்மணி மாறி வருகின்றது. இந்த நிலையில் 1996ஆம் ஆண்டு இராணுவ சுற்றிவளைப்பின் போது காணாமல் ஆக்கப்பட்ட 22 பேர் நாவட்குழியில் இந்த சம்பவம் பதிவானது. இந்த 22 பேர் தொடர்பாக ஆட்கொணர்வு மனு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாக அந்த 23 பேரையும் இராணுவம் வெளிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றத்தினூடாக அந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் இராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் பிறகு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் சம்பவம் நடைபெற்ற பகுதியான சாவச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதால் குறித்த வழக்கு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் இன்றைய வரை இடம்பெற்று வந்தன. இந்த நிலையில் வழக்குக்கான தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது. எனினும் சாவச்சேரி நீதிமன்ற நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கின்ற போது 1996ஆம் ஆண்டு நாவட்குழி பகுதியில் இராணுவம் சுற்றிவளைப்பு ஒன்றை மேற்கொள்கிறது. குறித்த சுற்றிவளைப்பின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த 23 இளைஞர்களை இராணுவம் விசாரணைக்காக கூட்டிச் செல்கிறது. அவ்வாறு கூட்டிச் சென்றவர்கள் 96ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூட்டிச் செல்லப்பட்டவர்கள் இன்று வரை என்ன ஆனார்கள் என தெரியாது. அந்த 22 பேர் ஆட்கொணர்வு மனு ரீதியாக அவருடைய உறவினர்கள் ஆட்கொணர்வு மனுவை போடுகிறார்கள். அந்த 22 பேரும் இராணுவம் கூட்டிச் சென்றனர். அவர்கள் எங்கிருந்தாலும் எமக்கு கொண்டு வர வேண்டும், அந்த இராணுவம் எம்மிடம் அதை ஒப்படைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் இடம்பெற்றது சாவச்சேரி என்பதனால் சாவச்சேரி நீதிமன்றத்துக்கு அதன் நியாயாதிக்கத்துக்குள் வருவதனால் அங்கு வழக்கை தொடர்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று தீர்ப்பு வழங்குவதற்கான முக்கிய சந்தர்ப்பமாக காணப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்காமல் ஏமாற்றமே மிஞ்சியது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக மாறியுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் ஒரே ஒரு வழி சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் அமைப்பே. தமிழ் மக்கள் தம்முடைய சுய நிர்ணயத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் தங்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய அதிகார அமைப்பை கொண்டவர்களாக மாற வேண்டும். அதுவே தமிழ் மக்களுக்கும் இந்த இலங்கை அரசுக்குமான மக்களினுடைய நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய அரசியல் கொள்கையான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது. குறிப்பாக காணி, போலீஸ், நிதி அதிகாரங்களை கொண்ட ஒரு அதிகார பகிர்வு, தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சி கொண்ட ஆட்சி அழகாக அது அமைய வேண்டும். அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அரசியல் அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த அரசிடம் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கிற இனங்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்.